Hello friends, welcome to tamilbreeze.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எபிசோடில் ஒரு வித்தியாசமான கணவாய் கறி செய்து காட்டலாம் என்று இருக்கின்றேன். அநேகமாக எல்லோரும் கணவாயில் குழம்பு, கணவாய் ரோஸ்ட் செய்திருக்கிறதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நான் இன்றைக்கு கணவாய் மையில் ஒரு வித்தியாசமான டிஷ் எப்படி செய்யலாம் என்று காட்டப்போகிறேன். இந்த கணவாய் மையில் பார்த்தீங்கன்னா அயன் அதிகமாக காணப்படும். இது இந்த கணவாய் மையில் பல்வேறுபட்ட நன்மைகள், உடலுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறுபட்ட நன்மைகள் காணப்படுகிறது. குறிப்பாக இதய நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது. இந்த கணவாய் கறியை, இந்த கணவாய் மையில் அதிகமாக ஜப்பான், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் உணவுகளுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை காணலாம். இப்போது இந்த கணவாய் மைக்கறி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்று பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பெரிய கணவாய் எடுத்திருக்கின்றேன். இந்த கணவாயிட தோலை நீக்கி தலைப்பகுதியையும் வேறாக்கி, கணவாயிட தலையில் இருக்கிற அந்த தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் வேறாக்கிய பிறகு ஓரளவான துண்டுகளாக வெட்டியிருக்கிறேன். தலைப்பகுதியை நீக்கிற போது கவனமாக அதில் இருக்கிற அந்த மைப்பகுதியை மட்டும் வேறாக எடுத்து வைத்திருக்கிறேன். இது சற்று பெரிய கணவாய் என்பதால் இதில் நான் ஒரு 10 கணவாயிட மைப்பகுதியை எடுத்திருக்கிறேன். சிறிய கணவாயாக இருந்தால் ஒரு 15 to 20 கணவாயிட மையை எடுக்கலாம். கணவாயை மஞ்சள் போட்டு நன்றாக கழுவி துண்டுகளாக்கி வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை, ரம்பை, காய்ந்த மிளகாய் 2 எடுத்திருக்கின்றேன். அத்தோடு தேவையான அளவு உப்பு மற்றும் மஞ்சளும் எடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக சிறிய இளஞ்சூட்டு தண்ணீரில் ஒரு 4-5 கொர்க்கா புளியை ஒரு 5 நிமிடம் ஊற வைத்திருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கிரைண்டரில் நன்றாக பொடியாக அரைத்து வைத்திருக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்த்து வதங்க விட்டிருக்கிறேன். அது வதங்கியதும் வெள்ளைப்பூடு, ரம்பை, கறிவேப்பிலை சேர்த்து 1 நிமிடம் வரை வதங்க விட்டிருக்கின்றேன். அடுத்ததாக வெங்காயம், தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிடம் வதங்க விட்டிருக்கின்றேன். அது வதங்கியதற்கு பிறகு அரைத்து வைத்திருக்கின்ற மசாலா தூளை சேர்த்து அத்தோடு தண்ணீரில் ஊற வச்சிருக்கின்ற அந்த கொர்க்கா புளியையும் சேர்த்திருக்கிறேன். அடுத்ததாக கணவாயிட மையை சேர்த்து தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்திருக்கிறேன். கணவாயும் தண்ணீர் விடும் என்பதால் 1/2 கப் தண்ணீர் மட்டும் சேர்த்திருக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக வெட்டி வைத்திருக்கின்ற கணவாயை சேர்த்திருக்கின்றேன். கணவாய் வேகும் வரை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிடம் வரை வேக வைத்திருக்கின்றேன். இப்போது இந்த டேஸ்டியான கணவாய் மைக்கறி ரெடியாகிவிட்டது. சிறிது நேரத்தில் இதில் சேர்த்திருக்கின்ற கொர்க்காய் புளியை தேவையென்றால் நீங்கள் நீக்கிவிடலாம். இந்த கணவாய் மைக்கறி சோறு இல்லாட்டி புட்டோடு சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். இந்த டேஸ்டியான கணவாய் மைக்கறியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.